வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம வெங்காய பக்கோடா செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலை மல்லித்தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. 2 கைப்பிடி அளவு வச்சுருக்கோம். 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. 10 பல் பூண்டு தோலோட இடித்து வச்சுருக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ 5 பெரிய வெங்காயம் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. வெங்காயம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை இது போல் நம்ம உதிர்த்து விட்டுக்கணுங்க. அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1½ ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1¼ ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஃபர்ஸ்ட் நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கிட்டோம் பாருங்க. இது கூட கடலை மாவு 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மூன்று ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்துக்கலாம். தண்ணீர் ரொம்ப சேர்த்து கலக்கக்கூடாதுங்க. பாருங்க, இது போல் லைட்டாக தண்ணீர் தெளித்து நம்ம கலந்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா கலந்துருக்கோம். இது கூட பக்கோடா போடுறதுக்காக ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோம் பாருங்க. அதுலேருந்து 2 ஸ்பூன் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்குவோம். இப்போ நமக்கு ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ இது போல் எடுத்து நம்ம உதிர்த்து விட்டுக்கணுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு இது போல் உதிர்த்து விட்டுக்கணும். இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாங்க.
இப்போ நமக்கு ரெடி ஆயிருச்சுங்க. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். டக்குன்னு செய்யக்கூடிய வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.